இந்தியாவினுடைய நீண்டகால நண்பன்னா அது ரஷ்யா தான். ரஷ்யா இந்தியாவுக்கு இப்போ ஒரு முக்கியமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா Su-57E அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குறதுக்கு நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இதை இந்தியா ஏத்துக்க தயாரா இருக்காங்களா? இல்ல அமெரிக்காவினுடைய ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு போர் விமானம்னா F-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானம், அதை வாங்குறதுக்கு இந்தியா பிளான் பண்ணியிருக்காங்களா? இல்ல இது ரெண்டுமே வேணாப்பா, எங்களுடைய சொந்தமான ப்ராடக்ட்டை நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம், AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், இங்க நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்கிறாங்களா? இந்த 10 வருஷம், அதாவது 2025 இருந்து 2035க்குள்ள இந்தியா என்ன பண்ண போறாங்க? இந்த ரெண்டு நாட்டுல இருந்து வாங்க போறாங்களா, இல்ல நம்ம சொந்தமா தயாரிக்கிறதை யூஸ் பண்ண போறாங்களா? அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியாவுக்கு ரீசன்ட் டைம்ல ரஷ்யா ஒரு முக்கியமான ஆஃபரை கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா Su-57E அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை, அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட கால நண்பன் அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி பிரம்மோஸ் ஏவுகணை, S-400, S-30 MKI இந்த மாதிரி பல போர் விமானங்களை நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா Su-30 MKI போர் விமானமெல்லாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 259க்கு மேற்பட்ட Su-30 MKI நம்ம கிட்ட கரண்ட்ல அவைலபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் கிடையாது, நம்ம மறுபடியும் ஒரு 84 Su-30 MKI ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவிலேயே அப்கிரேட் பண்ண போறோம். அந்த லெவல்ல இந்தியா பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியா மெயினா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இப்ப போக்கஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா, இந்தியாவினுடைய படைபலம் அப்படிங்கிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா நமக்கு 42 இருந்தா தான் பாகிஸ்தானையும் அடிக்க முடியும், சைனாவையும் அடிக்க முடியும். ஆனா இப்ப கரண்ட்ல ஜஸ்ட் ஒரு 31 மட்டும்தான் இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா இந்த Su-57E அப்படி என்னதாப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, என்னுடைய வேகம் மற்றதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா சொல்லணும்னா மேக் 2 ஒளியை விட 2 மடங்கு ஜாஸ்தியா போகும். அது மட்டும் இல்லாம என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1900 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ற அளவுக்கு ரொம்ப பவரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா மெயினா இந்த Su-57E போக்கஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா, நம்ம ஒரு ரஃபேல் போர் விமானம் வாங்கணும்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு $80 மில்லியன் செலவு பண்ணணும். ஆனா இந்த Su-57E வாங்குறதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கணும்னா ஜஸ்ட் ஒரு $40 மில்லியன் இருந்தாவே போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சீப் ரேட்டா இருக்கு, நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஏன் அமெரிக்காவுடைய போர் விமானத்தை வாங்குறதுக்கு இந்தியா இன்னொரு யோசனை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இந்தியா இதை பத்தி யோசிக்கவே கிடையாது. ஆனா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான யோசனையை கொடுக்கிறார். அதாவது நாங்க உங்களுக்கு F-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை, 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கொடுக்கிறோம், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இது எதிரினுடைய கண்ணில் விரல் விட்டு ஆடிட்டு ஈஸியா பார்டர் தாண்டி அவங்க ஊருக்குள்ளேயே போய் அடிச்சுட்டு வரும். இது ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஆக்சுவலா என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா Su-57 விட கொஞ்சம் கம்மி தான். அதாவது மேக் 1.6 ஒளியை விட ரொம்ப 1.6 மடங்கு ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 1500 கிலோமீட்டர் கவர் பண்ணும். சரிப்பா, இதனுடைய ரேட் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய ரேட் ஒரு போர் விமானம் வாங்கணும்னா கரெக்டா 80 மில்லியன்ல இருந்து சுமார் $110 மில்லியன் அளவுக்கு வரும். ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு போர் விமானம் எடுத்தா ஒரு 15 to 20 வருஷம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அதன் பிறகு நம்ம அப்கிரேட் பண்ணி நிறைய சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் கணக்கு போட்டா சுமார் $110 ட்ரில்லியன் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இது இந்தியாவினுடைய பட்ஜெட்டுக்கும் நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கும் கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்தியா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மெயினா போக்கஸ் பண்றதுக்கு முதல் முக்கியமான காரணம்னா 5ஆம் தலைமுறை போர் விமானம். நம்ம AMCA இந்தியாவில் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஆனா அது 2035 தான் ஃபர்ஸ்ட் டெலிவரியே வரப்போகுது. இந்த 10 வருஷம் சமாளிக்கணும். அது சுருக்கமா சொல்லணும்னா 2025 இருந்து 2035 வரைக்கும் நம்ம சமாளிக்கணும். அதை சமாளிக்கணும்னா அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தான்ல நம்ம சைனாவிட்டு இருந்து, அதுவும் பர்டிகுலரா J-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை அவன் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சைனாட்ட J-20, J-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸோட நிறைய போர் விமானத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஜினியும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்குது. ஆக்சுவலா இது மட்டும்தான் நமக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நமக்கு அருகில் இருக்க பங்களாதேஷ் ரொம்ப நாளா நமக்கு சிக்கல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் பாகிஸ்தான் இருந்து வாங்குறாங்க, சைனாட்டு இருந்து போர் விமானத்தை வாங்குறாங்க. ஆக்சுவலா சைனாட்டு J-10C அப்படின்னு சொல்ல
சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வாங்குறாங்க. அதே மாதிரியே JF-17 தண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு போர் விமானத்தை பாகிஸ்தான் இருந்து வாங்குறாங்க. ஆக்சுவலா இது ரெண்டையும் வாங்கி இந்தியாவை நாங்களும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரி வந்து இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதனாலதான் இந்தியா இவ்வளவு முழு மூச்சுல உள்ளறங்கி வேலை செய்யறாங்க. ஆக்சுவலா பங்களாதேஷ் கிட்ட இந்தியா எப்படி வந்து இப்ப சிக்கல்ல மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தா, சிக்கன் நெக் காரிடார் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இப்ப சிக்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அந்த முக்கியமான பகுதியில ஒரு 8 வடகிழக்கு மாநிலங்கள் கவர் ஆகுது. இங்க வந்து பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் இந்த 3 கண்ட்ரி வந்து அந்த ஏரியால பார்டர் வருது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, சிந்தூர் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கப்போ நீங்க வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிச்சீங்கன்னா நாங்க வந்து இந்த 8 மாநிலத்தையும் நாங்க வந்து ஆக்குபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் வார்னிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்தியா வந்து இப்போ பங்களாதேஷையும் சமாளிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா இந்த AMCAக்கு வருவோம். AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். ஆக்சுவலா இதை வந்து DRDOவும் HAL தயாரிக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஆனா HAL வந்து நிறைய சிக்கல் காரணமா, அதாவது அவங்ககிட்டயே ஆல்ரெடி ஆர்டர் கொட்டி கிடக்குது. தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, நிறைய ட்ரைனிங் போர் விமானம், இந்த மாதிரி பல்வேறு ஆர்டர் அதிகமா இருக்க காரணத்தினால நிறைய L&T, டாடா அட்வான்ஸ் லிமிடெட் நிறுவனம், அதானி நிறுவனம், இந்த மாதிரி பல நிறுவனங்கள் உள்ள வந்து காம்படேட் பண்ண போறாங்க. அதுல வந்து ஏலத்துல யார் சக்சஸ் ஆக போறாங்களோ அவங்க தான் தயாரிக்க போறாங்க. ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஒரு 15,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க, அதாவது 5 புரோட்டோடைப் ரெடி பண்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல் டவுன் மாடல ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் புரோட்டோடைப் ரெடி பண்ணுவாங்க. இதே வந்து 2038 அப்படின்னு சொல்லி எதுவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினை வந்து நம்ம மாடிஃபை பண்றதுக்கு, அதாவது இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஆல்ரெடி இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு தேஜஸ் MK-1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வந்து நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கங்கணம் கட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது வந்து அமெரிக்கா கிட்ட எப்படியாவது வந்து அந்த F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2 to 3 வருஷமா போராடிட்டு இருக்கோம். மேபி வந்து இது ஜூன் எண்ட்லயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் போர் விமானம் வந்து தேஜஸ் MK-1A ஆகஸ்ட்ல ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை வந்து அந்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட மறுபடியும் வந்து காம்படேட் பண்ணி அவங்களோட டைப் பண்ணி AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை, அதுவும் பர்டிகுலரா F414 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்ல நம்ம வந்து அவங்க ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் வேணாம், எங்களுக்கு வேற ஒரு நிறுவனம் வேணும், ஸ்வீடனுடைய சாப் நிறுவனம் வேணும், அதே மாதிரியே பிரான்ஸுடைய நிறுவனம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பல யோசனைகளை வச்சிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு வந்து தெரிய வரும். அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து 3 இருக்கு, Su-57, F-35, AMCA. ஆக்சுவலா 3 போர் விமானங்கள் இருக்கு. இந்தியா வந்து இது 3ல எது சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா AMCA தான் கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த 10 வருஷ கேப், ஆக்சுவலா சும்மா ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தான்ல இந்தியாவை அடிக்க காத்துட்டு இருக்கும்போது சைனாலாம் நம்மள சீண்டி பார்ப்பாங்க. அதனால இந்த 10 வருஷ கேப்பை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கி ஆகணும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் Su-57, அதாவது நம்முடைய நீண்ட கால நண்பன் ரஷ்யாட்டு இருந்து ஒரு போர் விமானத்தை வாங்கி அதை வச்சு யூஸ் பண்ணா மட்டும்தான் எதிரியை கண்டு நம்மளை பார்த்து அஞ்சுவாங்க. இல்லைன்னா நம்மளை வந்து உள்ளரங்கி அடிப்பா அடுத்த மாதிரி பயம் காட்டிட்டே இருப்பாங்க. இந்த பயம் எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இல்ல நான் வந்து இதெல்லாம் வாங்க மாட்டேன், ரஃபேல் போர் விமானம் வாங்கினாலும் நமக்கு பெட்டர் தான், ஆனா அது வந்து 4.5 ஜெனரேஷன். ஆனா நமக்கு இப்போ 5ஆம் தலைமுறை போர் விமானம் தான் நமக்கு தேவை. இதை வந்து இந்தியா எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு எப்படி போவாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆக்சுவலா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம் நான் 3 சொல்லியிருக்கேன், இதுல இந்தியா எது வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.